நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த மெயில் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மெயிலை நான் சைட்ல கொடுக்குறேன் பாருங்க. இது மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்குன்னா பயப்பட தேவையில்லை. இது மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்குன்னா பயப்பட தேவையில்லை. இதுல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இது வந்துட்டு இயர்லி, குவார்டர்லி இந்த மாதிரிலாம் வந்துட்டு யூடியூப் தரப்புல இருந்து மெயில் வரத்தான் செய்யும். இதுல எந்த வித தப்பும் கிடையாது. உங்க சேனலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இது வந்துட்டு ஒரு காப்பிரைட்டுக்கோ இல்லை கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கோ அதுக்கு வந்த மெயில் அப்படின்றது கிடையாது. இது நான் உடனே வந்துட்டு நின்றுன்னு நினைச்சேன். ஒரு சிலருக்கு தான் வரும்னு நினைச்சேன். இப்போ என்னுடைய எல்லா மெயில் ஐடிக்குமே இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சரி, அதனால தான் இது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான். சரி, ஓகேங்க. அதாவது இது வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, முதல் விஷயம், ஸோ இது வந்துட்டு நீங்க பயப்பட தேவையில்லை. முதல் விஷயம் என்னன்னா, யூடியூப் விதிமுறைகளை பின்பற்றுதல். அதாவது இது தம்ப்நெயிலா இருக்கட்டும், டைட்டிலா இருக்கட்டும், ஸோ வந்துட்டு கண்டென்ட்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு உள்ள லிங்க் கொடுக்குறீங்களா அதுவா இருக்கட்டும், இல்லை கமெண்டா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நீங்க யூடியூப் விதிமுறைகளை பின்பற்றி தான் ஆகணும்னு சொல்றாங்க. ஸோ இது எங்க இருந்து வருதுன்னா, இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின்படி ஐடி ரூல் 2026, அதாவது யூடியூபில் தவறான அல்லது வந்துட்டு சட்டவிரோதமான விஷயங்களை, அதாவது பதிவிடுதல், பரப்புதல், அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஏஐ மூலமாக உருவாக்கப்படும் போலி வீடியோக்கள், அதாவது டீப் ஃபேக்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வீடியோக்கள், இல்லை வந்துட்டு சில அந்த மாதிரி வீடியோக்கள் அப்படின்னு தப்பு தப்பான வீடியோக்கள் அப்படின்றது வந்துட்டு ஸோ இதுல இடம்பெறக்கூடாது. இது வந்துட்டு சட்டப்படி குற்றம். அது உங்க நாட்டினுடைய விதிமுறைப்படியும் குற்றம். அதே போல இது இங்க வந்துட்டு எங்களுடைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் படியும் வந்துட்டு குற்றம். இதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம எந்த இடத்துல கோட்டை விடுவோம்னு கேட்டீங்கன்னா, சில தம்ப்லைன் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, தம்ப்லைன்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்துட்டு உடனே உங்களுக்கு ஜெயில், உடனே இதை செய்யுங்கள், உடனே இதை செய்யாவிட்டால் உங்களுக்கு ஆப்பு நிச்சயம், இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்திடுவாங்க. இது கூட வந்துட்டு ஒரு பயம்படுத்துற வார்த்தைகளா இருக்கணும். ஸோ யூடியூப்பை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் அப்படின்றது ஒரு எஜுகேஷனல் ஸோ அண்ட் அவேர்னஸ். ஸோ வந்துட்டு இது ஒரு ரிவ்யூக்காக அப்படின்ற மாதிரி வந்துட்டு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இங்க யாரையும் பயன்படுத்துறது கிடையாது, ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்போ சரவணன் டிகோட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவரு என்ன பண்றாரு, இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது, அப்போ வந்துட்டு அதை ஒரு வீடியோவா போடுறாரு. அப்போ இந்த மாதிரி விழிப்புணர்வா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு, டிஸ்கிளைமர் கொடுக்குறாரு, இது மேல நடந்த விஷயத்த நான் சொல்றேன்னு சொல்றாரு. இப்போ இதே விஷயத்த ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்க, இப்படி பண்ணா மாட்ட மாட்டோம், இப்படி பண்ணா மாட்ட மாட்டோம், இது சட்டப்படி தப்பு. இது வந்துட்டு ஒருத்தர் குற்றம் செஞ்சதை சொல்றது கிடையாது, ஒருத்தர் குற்றம் செய்யறதுக்கான தூண்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே போல வந்து பயம்படுத்துறது, இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி காமிக்கிறது, ஸோ இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் வருது பாத்தீங்களா, அது வந்துட்டு நிறைய விதத்துல அது வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். அது கூட இன்னொன்னு இன்க்ளூட் ஆகிறது என்னன்னா, ஸோ இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி காமிக்கிறது. அதாவது வந்துட்டு இங்க பாருங்க பூதம் இருக்கு, அது அறிவியல் ரீதியா நிரூபிச்சது கிடையாது, நம்பிக்கை ரீதியாகவும் வராது. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இங்க பாருங்க இதை செஞ்சா இதெல்லாம் நடக்கும், கோடி கோடியா வீடை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும், இது எல்லாத்தையுமே யூடியூப் வந்துட்டு இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் அப்படின்றது பாக்குது. அதுக்கப்புறம் கூகுள் பிக்சரை பயன்படுத்தினாலும் அதையும் வந்துட்டு தான் பாக்குது. ஸோ இது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இதை நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரூல்ஸ் இதெல்லாம் நீங்க மீறுறீங்க அப்படின்னா இந்த விதிமுறைகள் மீறலால உங்களுடைய யூடியூப் தரப்பில இருந்து எச்சரிக்கை வார்னிங் அப்படின்றது வந்துட்டு அளிக்கப்படும், வீடியோக்கள் நீக்கப்படும், அல்லது யூடியூப் கணக்குகளே முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அக்கௌண்ட் டெர்மினேஷன் அப்படின்றது வந்துட்டு பண்ணப்படும், கடுமையான குற்றங்கள், போலீஸ் புகார் அளிக்கப்படும். எனது யூடியூப்ல வீடியோ போட்டா போலீஸ்ல எல்லாம் புகார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மெஜாரிட்டி அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. இது எப்போ போயிட்டு இருந்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பல வருடங்களுக்கு எனக்கு யூடியூப் ஆரம்பிச்ச ஆரம்பத்துல மேபி இது நடந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப அதெல்லாம் எதுவுமே அனுமதிக்காது. இப்ப நீங்க வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்றீங்களா, அது பயங்கர வயலன்ஸா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, கண்டென்ட் ஐயோ ஒரு மாதிரி கொடூரமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா யூடியூப் அல்காரிதம் அப்பயே அனலைஸ் பண்ணி பார்க்கும். அப்புறம் என்னத்துக்கு நான் வந்துட்டு முழு வீடியோ போட்டேன்ல, ஒரு டெஸ்க்டாப்ல நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்ட ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த விஷயத்தை தான் யூடியூப் வந்துட்டு பார்க்கும். அந்த இடத்துலயே நீங்க என்ன மாதிரி கண்டென்ட், என்ன உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்துட்டு யூடியூப்பினுடைய அல்காரிதம் அந்த இடத்துல அதை போய் பார்க்கும். இது தப்பு, இது பண்ணக்கூடாது, இதை செய்யவே கூடாது அப்படின்றத அங்கேயே பார்த்து அதை அங்கேயே தட்டி வெளியில துரத்தி விட்டுரும். அதாவது வீட்டு வாசலுக்கு முன்னாடியே வச்சு உன் மகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லவனா தெரியலையே, வெளிலப்படா அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுரும். ஸோ இது யூடியூப் அல்காரிதம் ஸ்டார்டிங்காக பண்ணிடும். அவ்வளோ சீக்கிரம் இதுக்குள்ள அப்படின்றது கொண்டு வராது. ஒரு சிலர் வந்துட்டு பாதி வேற மாதிரி வச்சுட்டு, ஸோ தம்ப்லைன்ல வந்துட்டு வேற மாதிரி வச்சுட்டு, ஸோ உள்ள வந்த உடனே அது வேற மாதிரி. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நார்மலா வரக்கூடியதுதான். அந்த புகார் அளிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் போகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் முன்னாடியே அது வந்து தடுத்து அனுப்பிவிட்டுரும்.
ஒரு கேடைய மாதிரி வச்சு உனக்கு இங்க என்ன வேலை, நீ இங்க கிடையாது, நீ ஓடு, இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு தளம் இருக்கு, அங்க ஓடிப்போ அப்படின்ற மாதிரி. ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, யூடியூப்ல தவறான ஆபாசம் அல்லது வந்துட்டு போலியான வீடியோக்களை பதிவிடாமல் சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தால் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எது நியாயமோ அதை போடுங்க. நான் அதனால தான் சொல்லுவேன், இந்த ஏஐ மூலமாக உருவாக்கும் போலி இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ வந்துட்டு தளபதி நம்ம தமிழகத்து முதலமைச்சர், அவருக்கு தளபதினா தான் பிடிக்குமா, ஸோ தளபதி அவர்களை வந்துட்டு முதலமைச்சரை பதவி ஏற்றுட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, வீடியோவா அதை உருவாக்கி அவருடைய முகத்தை பயன்படுத்தி வீடியோவா உருவாக்கி அதை யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க ஒரு சிலர்லாம். ஸோ யூடியூப்ல போய் தேடி பார்க்கறாருங்க, ஏஐ மூலியமா எத்தனை பேர் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்லி. இந்த ரவி மோகனை விடுங்கப்பா, ரவி மோகனை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்கிறாங்க போல. ஜெயம் ரவி அவர் இப்பதான் ரவி மோகன்ட்டார் இல்லைங்களா, அதுக்கு முதலமைச்சர் டிஎன் சிஎம் இங்க பாருங்க, சரிதுங்களா. இது எல்லாமே வந்துட்டு இது ஒருத்தருடைய இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது தான் இது எல்லாமே. இப்ப அவங்கள தப்பா காட்டணும் அப்படின்றது கூட கிடையாது. அவங்களுடைய வீடியோ அவங்க வந்துட்டு படம் எடுத்திருக்காங்க, படம் நடிச்சிருக்காங்க அப்படின்றது அதை காட்டுறது வேற, அந்த கிளிப் எடுத்து யூஸ் பண்றது வேற. ஒருத்தருடைய அனுமதி இல்லாம அவருடைய முகத்தை ஏஐயா மாத்தது இவரு பெருசா கண்டுக்க மாட்டாரு. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதெல்லாம் பெருசா செலிபிரிட்டி அப்படின்னு தான் கண்டுக்க மாட்டாரு. இப்ப சிஎம் ஆயிட்டாரு, அதை பெருசா வந்து கேர் பண்ணிக்க மாட்டாரு. பட் இருந்தாலும் இதை மற்றவங்க கிட்ட பயன்படுத்துவாங்க. ஸோ மற்றவங்களுடைய முகத்தை வந்துட்டு வேற ஒரு உடம்பு கூட இணைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது இது சின்ன விஷயம்னு நினைக்கிறோம். நம்ம பார்க்கல, ஏய் சூப்பரா இருக்குடா தலை, செம்மையா இருக்குல்ல, தளபதி படுறா வந்துட்டு அப்படியே அந்த இது மாதிரி ஜெயிலர் பட பாணியில வராரு படுறா வேற மாதிரி அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஆனா இது எல்லாமே டீஃபேக் அந்த கான்செப்ட்ல தான் வரும். பிகாஸ் அவங்க அந்த மாதிரி கிடையாது, அந்த இடத்துல அவங்க இல்லாத விஷயத்த நம்ம உருவாக்குறது இது இந்த கான்செப்டுக்குள்ள வரும். அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வந்துட்டு எது பண்ணாலும் சரி யூடியூப் அதை வந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க உங்க சொந்த வீடியோ போடுங்க, உங்க சொந்த விஷயங்களை பத்தி பேசுங்க, இல்ல நீங்க ஏதாவது சொல்லி கொடுங்க, இல்ல உங்க வீட்டுல இருக்கிறத காமிங்க, இல்ல வேற ஏதாவது பண்ணுங்க. இந்த சவுண்டு மட்டும் கேட்கறது அந்த மாதிரி இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. தயவு செஞ்சு ஏஐ பயன்படுத்தி நீங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போறது, அது அந்த ஆக்டர் மாதிரி போறது, இல்ல கடவுள் மாதிரி போறது, இல்ல வேற யார் மாதிரியாவது போறது அப்படின்றத பண்ணாதீங்க. ஸோ அது இன்னைக்கு இல்லைனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய யூடியூப் அப்படின்றத வந்துட்டு அது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுக்குதா இல்லையோ, ஸோ இன்ஆத்தன்டிகேஷன் கண்டென்ட் அப்படின்றத கொண்டு வந்து கொஞ்ச நாள் உங்க வீடியோவை தூங்க வச்சு விட்றோம், மானிட்டேஷனை டிசேபிள் பண்ணி விட்றோம். ஸோ இதை பற்றி எஸ்டர்டே கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதையும் பார்க்கலீங்கன்னா பார்த்துருங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.